இங்க கங்காவுமே அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. குமரன் தன்னை ஏமாத்திட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் வீட்டுக்கு போய் குமரன்ட்ட பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பி வீட்டுக்கும் போறாங்க. அப்ப குமரனுமே ஏற்கனவே ஆடிஷன் செலக்ட் ஆனதுல கண்டிப்பா இதுக்கு மேல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது கங்கா கிட்ட ஒரு சர்ப்ரைஸோட நம்ம ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அங்க போன கங்காவுமே அந்த வீடியோ இங்க குமரன்ட்ட காட்டி, என்ன இதெல்லாம் உங்களை நம்பி இந்த மாதிரி வெளியில அமிச்சதுக்கு நீங்க எனக்கு பண்ண துரோகம் இதானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கங்காவுமே குமரனை பிடிச்சி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப குமரன், ஒரு நிமிஷம் கங்கா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் தெளிவா கேளு, நான் இந்த மாதிரி வேணும்னு இப்படி பண்ண கிடையாது, இதெல்லாமே ஒரு கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது கேட்ட கங்காவுமே, ஓ என்னோட வாழ்க்கையோட விளையாடுறது உங்களுக்கு கான்செப்ட் ஆகி போச்சா, எல்லாமே உங்களுக்கு நடிப்புன்னு எல்லாமே நடிப்பு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க குமரனும், இதுக்கு மேல நம்ம கங்காவை இந்த மாதிரி டென்ஷன் ஆக விடக்கூடாது, முதல்ல எதா இருந்தாலும் உண்மையை சொல்லலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. உடனே அவர் கங்காவையும் பார்த்து, ஒரு நிமிஷம் அமைதியாரு, நான் சொல்றதை முதல்ல கேளு, நான் ஏன் இது பண்ண அப்படிங்கறத நான் உனக்கு தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கங்கா கிட்ட ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றாரு. உண்மை சொல்ல போனா இந்த மாதிரி எனக்கு ஒரு பட வாய்ப்பு வந்துச்சு, அந்த வாய்ப்புக்கு நான் ஒரு ஆடிஷனுக்கு போயிருந்தேன், இங்க இருக்கிற காம்படிஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய ரீல்ஸ் பண்ணியிருக்கணும், அதே நேரம் நாங்க அங்க ஸ்டேஜ்லயுமே நடிச்சு காட்டணும், அந்த ஒரு காம்படிஷனுக்காக எடுத்த ரீல் தான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு தான் என்னோட கோ ஆக்டரா என் கூட ஆக்ட் பண்ணிச்சு, அதனால எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு செலக்ஷன் கிடைச்சிச்சு, அதுதான், வேற ஒண்ணு கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் சோசியல் மீடியால போய் போட மாட்டேன், எனக்கு இது வேலை கிடையாது, சொல்ல போனா அந்த ஆடிஷனுக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டோன்னு இந்த பக்கம் கங்கா மறுபடியும் கொஞ்சம் நம்பாம இவங்களை பாக்குறாங்க. அப்ப குமரனும், இங்க பாரு நான் சொல்றது கேளு, இந்த ஆடிஷனை எனக்கு ஓகே பண்ணி கொடுத்தது யார் தெரியுமா, இந்த மாதிரி காவிரியோட ஹஸ்பண்ட் விஜய் தான், அவர் சொல்லி தான் இந்த ஆடிஷனுக்கு நான் போனேன். அது மட்டும் இல்லாம இந்த ஆடிஷன்லாம் நான் செலக்ட் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் இன்னும் ஃபைனல் மட்டும் தான் இருக்கு, அது ஃபைனலா முடிச்சிட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் கிடையாது, கண்டிப்பா நானுமே இனிமேல் மூவிலாம் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு கங்காவுமே அவங்க மைண்ட்ல இருக்கிற கொஞ்சம் சந்தைகளும் தீருது. பட் இருந்தாலும் இன்னுமே கொஞ்சம் நம்பாம தான் இருக்காங்க. அப்ப குமரனுமே, இங்க பாரு கங்கா, சம்மந்தம் இல்லாம என் மேல நீ சந்தேகப்படாத, நான் எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவேன், அதே மாதிரி உனக்கு நான் துரோகம்லாம் எந்த காலத்துலயும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருமே இங்க கங்காவை கொஞ்சமா சமாதானப்படுத்திட்டாரு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க காவேரியுமே எப்போ போல விஜய் தாங்கிட்ட சரியா பேசல, தன்னை சரியா கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே டென்ஷனா தான் இருக்காங்க. அதனால எப்போ போல கோச்சுக்கிட்டே அவங்கள போய் தூங்கிடுறாங்க. இங்க விஜயுமே வேற வழி இல்ல, சரி எப்படியாவது நம்ம இவளை சரி பண்ணி ஆகணும், இவ கொஞ்சம் கோவப்பட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்ச உடனே காவேரி கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, நீ சீக்கிரம் ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க. காவேரியுமே எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காத, நான் தான் சொல்றேன்ல நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜயுமே காவேரிக்கு பயங்கரமா கட்டளை போடுறாரு. இது கேட்டோன்னு காவேரியுமே, என்ன இது, ஒரு வேளை அவர் வெண்ணிலாவை பாக்குறதுக்கு தான் கூட்டிட்டு போவார்னு நினைக்கிறேன், சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரெடி ஆயிட்டு வராங்க. இங்க விஜயுமே டக்குன்னு காவேரியை கார்ல ஏத்திட்டு அங்க ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க. எங்க காவேரிக்குமே ஒண்ணுமே புரியல, எதுக்காக விஜய் எங்க போயிட்டு இருக்கீங்க முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப விஜயுமே இங்க காவேரியை பார்த்து சிரிச்சுட்டு, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் அவ்வளவுதான், வேற எந்த கேள்வியும் கேட்க கூடாது, போனோம்னா போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே காவேரியா ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் காவேரிக்கு ஒண்ணுமே புரியல, இங்க எதுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபத்தோட இங்க விஜய் கிட்ட கேட்கறாங்க. என் பொண்டாட்டி கூட நான் எங்க வேணாலும் வருவேன், அது எதுக்கு நீ கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரிக்கே பயங்கரமா ஷாக் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் காவேரிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது விஜய் பண்ற எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே காவேரியை கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாரு நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் நீ கோவமா இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும், சொல்ல போனா அங்க வெண்ணிலா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தனாலதான் அவளை பாக்குறதுனால நான் உன்னை மறந்துட்டேன் நீ நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா அப்படி கிடையவே கிடையாது, நான் எல்லா இடத்துலயுமே உன்னை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாம உனக்காக உன்னோட ரூம்ல ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேன், அந்த லெட்டரை நீ காணும், அப்ப நீ படிச்சிருக்க தானே அப்படின்னு சொல்றாங்க. இங்க காவேரிக்குமே ஒண்ணுமே புரியல, லெட்டரா, அப்படி ஒரு லெட்டரை நான் பார்க்கலையே, என்ன போய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜய் கிட்ட கேட்கறாங்க. இப்ப விஜயுமே, இங்க பாரு நான் கண்டிப்பா வச்சுட்டு வந்தேன், அது மட்டும் இல்லாம உனக்கு நான் கால் பண்ணும்போது நீ எனக்கு பேசினேன், ஃபோன் பண்ணி பேசின ஞாபகம் இருக்கா, நீ பேசும்போதே கொஞ்சம் கோவமா தான் என்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் காவேரிக்கு ஒண்ணுமே புரியல, நான் உங்க போனை அட்டன் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு என்னோட கால் லிஸ்ட்டை பாரு, உண்மையை சொல்ல போனா நீ போனை எடுத்து பேசி இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த உடனே தான் இங்க காவேரிக்குமே புரிய வருது, விஜய் நம்ம மேல அக்கறையா தான் இருந்திருக்காரு, சொல்லப்போனா நம்மளுக்காக கால் பண்ணியிருக்காரு, ஆனா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ராகினியோட வேலையா தான் இருக்கும், என் போனை ஹாலில் வச்சுட்டு போயிருந்தால, அப்ப அவ தான் எதை எடுத்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் விஜயுமே, இங்க பாரு காவேரி, நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு போகணும்னு நான் நினைக்கவே மாட்டேன், ஏன்னா எப்பவுமே நீ மட்டும் தான் என்னோட மனைவி, முக்கியமான விஷயம் நீ வெண்ணிலா இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுனால நீ கொஞ்சம் கவலையில இருக்கங்கிறது எனக்கு நல்லா புரியுது, ஆனா வெண்ணிலாக்கு எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை, அதை தான் நான் இப்பவுமே பொறுப்பா எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால நீ என்ன தப்பா நினைக்காத அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இப்ப வெண்ணிலாவை நம்ம வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற சஜஷனை கூட நான் உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு தான் இந்த பக்கம் காவேரிக்குமா புரிய வருது, அப்ப விஜய் இந்த அளவுக்கு நம்ம மேல அன்பா தான் இருக்காரு, நம்ம தான் அவரை கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி வெண்ணிலா நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் நம்மளை விட்டுட்டு போயிருவாருன்னு சொல்லி நம்ம ரொம்பவே பயந்துட்டோம், ஆனா அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க விஜயை பார்த்து காவேரியுமே, இங்க பாருங்க இன்னைக்கு என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கண்டிப்பா துணையா நிற்பேன், என்ன வெண்ணிலா சரியாகணும் தானே, ஒன்றும் பிரச்சனை
இருக்கலாம்ல, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நானே அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே இங்க விஜய் கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா இப்படி வெண்ணிலா வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இங்க இன்னுமே வந்து காவேரிக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும். ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்காம இங்க விஜய்க்காக அதையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க.